இப்போ விமல் உங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? விமல் வந்து சினிமா படப்பிடிப்புக்கு அன்னைக்கு வந்து பணம் வாங்கினாரு. இதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது, ஆவணங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2014க்கு பிறகு விமலுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கூட ஓடலை. வரிசை அடி. எந்த ஃபைனான்சியரும் அவங்களுக்கு பணம் தரதுக்கு முன் வரல. இவருக்கு மார்க்கெட் கிடையாது. இவரை வச்சு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நொண்டி குதிரையிலேருந்து ரேஸ் போகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க, எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பூபதி பாண்டியன் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். 30 ஏக்கர் 40 ஏக்கர் உள்ள பெரிய தென்னந்தோப்பு, அதுக்கு நடுவில் அவருடைய பங்களா கெஸ்ட் ஹவுஸு. அப்போ வந்து ஒரு நாள் அந்த ஹீரோயின் அங்கே வர்றாங்க, கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாரு? அங்கேயே அவங்களும் ஒரே தகராறு, அந்த பொண்ணு ஒரே சவுண்டு, ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. இதெல்லாம் நடந்தது எங்கள் ஊரில் இன்றைக்கும் அதற்கு ஆதாரம் இருக்குது. ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு அந்த பொண்ணு பயங்கர கோவமாக ரூம் விட்டு வெளியில் வந்து சல்லு போயிடுது. உடனே மேனேஜர் போய்ட்டு ஃபாலோ பண்ணி என்னம்மா ஓடுறான், டக்குன்னு போயிட்டு உடனே கார் எடுத்து கிளம்பிடுது. அதே 5 லட்சம் ரேஞ்சில் ஒரு ஹீரோயின் பார்க்குறாங்க. விமல் வந்து இல்லை, எனக்கு கயல் ஆனந்தி தான் வேணும், அவங்கள வச்சு பண்ணணும். விமல் உருவாக்குன அந்த மன்னர் வகைரா படத்தில் அவர் உருவாக்குன அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் பேங்கிங் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கதை சொல்ல வரும்போதே விமலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு விமல் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டுன்றது அவருக்கு இன்றைக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கேஸ் தொடர்பாக நாங்கள் அவர்கிட்டையும் போய் ஒரு நேர்காணலுக்காக கேட்க முயற்சி பண்ணோம். அப்போ அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, அவர் என்னை அப்ரோச் பண்ணவே இல்லை, திட்டமிட்ட போய். என்ன காரணம்னா, இன்ஃபன்ட் தினேஷ் வந்து எனக்கு இன்னும் இதை திக்கல. நான் வந்து வேந்தர் மூவிஸ் மதனோட நெருங்கி பழகி வந்தவன். அங்கே மதனை பார்க்க இவர் வருவார். இவர் கொடுக்குற ஐடியாலாம் எப்பயுமே ஒரு குதர்க்கமாக இருக்கும். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து கொடுத்த அஃபிடவிட்டில் விமலுக்கும் எனக்கும் எந்த ஒரு இனிமே கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் எனக்கு எந்த பணமும் தர வேண்டியதில்லை அப்படின்னு உங்கள் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. ஏன், எதன் அடிப்படையில்? கிரிமினலாக பண்ணி ஒரு நோ சர்டிஃபிகேட் வாங்கி போயிட்டாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எனக்கு அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு. அது எப்படி? பணம் கொடுத்தாதானே பிரச்சனை இல்லை. நீ கோர்ட்டில் போட இந்த பேப்பரை, நானும் கோர்ட்டில் போடுறேன். அம்மா கிரியேஷன் சிவா தான் வந்துட்டு இவரை அனுப்பிச்சாரு, நான் வந்துட்டு ஹரின்ற லாயர்கிட்ட இவர் அனுப்பிச்சி விட்டுட்டேன், இவர் வந்துட்டு விமலோட கேஸுக்கு என்கிட்ட வரவே கிடையாது அப்படின்ட்டு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. சார் அதெல்லாம் அதுக்கான போய், அதாவது வழக்கறிஞர் வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் விமல் மேலே கேஸ் போட்டிருக்கேன் சைதாப்பேட்டில், வேற ஒரு அட்வொகேட் வச்சு. இவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்ட பஞ்சாயத்து. இவர் வந்து எப்பயுமே ஒரு குதர்க்கமான ஐடியா கொடுப்பார். வணக்கம் திரு சிங்கர். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்து கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க. அதற்கு முன்னாடி 2 தினங்களுக்கு முன்னாடி நடிகர் விமல் வந்துட்டு நீங்கள் வந்து அவரை வந்துட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறதாகவும் தொடர்ந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் ப்ரீஃபாக பேசலாம். அதற்கு முன்னாடி திரு சிங்காரவேலன் யார், திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நான் வந்து அடிப்படையில் நான் ஒரு கப்பல் இன்ஜினியர். நான் கப்பல் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு சினிமா மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக 2005 ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து, மரியாதைக்குரிய இப்போ வந்து எம்பியாக இருக்கிற திரு திருமாவளவன் அவர்களை வைத்து அன்பு துளின்னு ஒரு படம் தயாரித்து, அந்த படம் 2007 படம் வெளியானது. அதற்கு பிறகு சினிமாவில் உள்ள கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டு ஃபுல்லாக கப்பல் பயணத்தில் இருந்தேன். 2014 வேந்தர் மூவிஸ் மதன் அவர் கூட ஏற்பட்ட அந்த நட்பின் காரணமாக லிங்கா படத்துலேருந்து விநியோகஸ்தராக ட்ராவல் பண்ணிக்கிட்டேன். திரைப்பட விநியோகம் பண்ணுறது, திரையரங்குகள் குத்தகை எடுத்து நடத்துறது, படம் தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போயிட்டுருக்கு. அந்த படம் பேர் என்ன? மன்னர் வகைரா படத்தில் நீங்கள் எப்படி நுழைஞ்சிங்க, என்ன நடந்தது? அந்த மன்னர் வகைரா வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த படத்தோட இயக்குனர் வந்து பூபதி பாண்டியன், ஒரு நல்ல இயக்குனர். தனுஷை வச்சு 2 ஹிட்டு, தேவதை கண்டேன், திருவிழா ஆரம்பம். விஷாலை வச்சு 2 படம், மலைக்கோட்டை, பட்டத்து யானை. ரொம்ப தரமாக பண்ணியிருப்பார், நல்ல மேக்கர். எங்கள் ஊருக்கு சேர்ந்தவர், எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை தேடி தரவர், பட்டுக்கோட்டை. அதனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப நட்பு இருந்தது. அவர் படம் இயக்கி இயக்குனராக வர்றதுக்கு முன்னிலேயே எனக்கு அவர் நல்ல அறிமுகம். அப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சிறு தொய்வு வருது. அந்த பட்டத்து யானை சரியாக போகலை. காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு படம் பண்ணார், அது கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. பட்டத்து யானை ஒரு பெரிய பம்பர் ஹிட்டு கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு பிரேக் ஈவன் பண்ண படம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. அதனால் ஒரு பெரிய ஹீரோக்களுடைய டேட் அவருக்கு கொஞ்சம் சரியாக கிடைக்கல. அப்போது சரி ஓகே, நம்ம வந்து தேவதை கண்ணன் பண்ணும்போது தனுஷ் அப்போ ஒரு சாதாரண ஆள் தான், நிறைய தோல்வி படங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தார். அவர் வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்தாமல் நம்ம விமலை வந்து வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணி, அவர் கணேசன் அப்படின்னு ஒருத்தர் போய் அணுகிறார். அந்த கணேசனுக்கு எந்த விதமான சினிமா முன் அனுபவம் எதுவும் இல்லை. அவர் திருப்பூரில் ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு மாமிச கடை, இறைச்சி கடை நடத்திக்கிட்டு இருக்கவர். அதில் வர ஏதோ வருமானத்தை வச்சு சின்ன ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு பிழைச்சிட்டு இருக்கவரை பூபதி பாண்டியன் மற்றும் விமல் 2 பேரும் அணுகி, இது மாதிரி சின்ன பட்ஜெட்டு, ஒரு 5 கோடி ரூபாயில் நம்ம படம் பண்ணிடலாம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போய் சொன்னதுனால அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க, என்கிட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் என்னால் பண்ண முடியும், இதை வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லும்போது பூபதி பாண்டியன் என்ன சொல்கிறாரு, 5 கோடி ரூபா பட்ஜெட் கொடுக்கும்போதே பூபதி பாண்டியனுடைய சம்பளம் 60 லட்ச ரூபான்னு கொடுக்குறாரு, விமலுக்கு 50 லட்சம் கொடுக்குறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் சம்பளத்தில் நாங்கள் கடைசியாக வாங்கிக்கிறோம், அது மாதிரி தெரிஞ்ச நடிகர்கள்ட்டெல்லாம் கடைசியாக வாங்கிக்க சொல்கிறோம்,
நீங்கள் 1.5 கோடி போட்டிங்கன்னா இன்னொரு 1.5-2 கோடி வெளியில் நாங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அவரை வந்து தயாரிப்பாளரை இழுத்து விட்றாங்க. அவர் உள்ளே வர்றாரு. அவர் கமிட் பண்ண தொகையை அவர் கொடுக்குறாரு. 1.5 கோடி கொடுக்குறாரு. அதை வந்து ஆரம்பத்தில் ஒரு 70-80 லட்சம் பார்த்தா நிறைய வீண் செலவுகள் கொஞ்சம் நிறைய பண்ணிட்டாங்க. பட்டுக்கோட்டையில் ஷூட்டிங் நடக்குது. இவங்களுடைய மோட்டிவ் வந்து இருக்கிற பணத்தில் படத்துடைய மெயின் போர்ஷன், அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் காமெடி ஆர்டிஸ்ட்டு அதில் வந்து ரோபோசங்கர் பண்ணியிருப்பார். பட்டுக்கோட்டையில் அந்த காலேஜில் நடக்கிற மாதிரி சீனு நல்ல இளமை துள்ளலோடு அதை எடுக்கணும். எடுத்து அது ஃபுல்லாக இருப்பாங்க எல்லாருமே காம்பினேஷன் அந்த 17 நாள். இது நம்ம எடுத்து விநியோகஸ்தர்கள் ஃபைனான்சியர்கள்ட்ட போட்டு காமிச்சு படத்தின் மீது கொஞ்சம் கடன் வாங்கி அந்த படத்தை முடிக்கணுங்கிறது அவங்களோட பிளானாக இருந்தது. ஆனால் என்ன அதில் சொதப்பிடுச்சுன்னா, அந்த டயத்தில் இவங்க கமிட் பண்ணி ஆரம்பித்து அந்த ட்ராவலிங் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 6 months நடக்குள்ள அந்த டயத்துலலாம் விமலுடைய அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 2014 பிறகு விமலுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கூட ஓடலை. வரிசை அடி, நேற்று இன்று, புலிவால், அந்த சிலனோட சந்திப்பு, அது இது வந்து ஒரு ஊரில் 2 ராஜா, சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கிடையாது. எல்லாமே அட்ரு ஃப்ளாப்பும் வாஷ் அவுட்டு. 2014 பிறகு ஒரு வெற்றி கூட கிடையாது அவருக்கு. கடைசியாக ஒரு ஹிட்டே அந்த மஞ்சப்பை. அது வந்து அன்னைக்கு நிலைமைக்கு திருப்பதி பிரதர்ஸ்னு பேனர் பேர் போட்டாலே ஆடியன்ஸ் கை தட்டுவான். அப்படி தேர்ந்தெடுத்து பண்ண அந்த கம்பெனிக்காக ஒன்றை போனாங்க. மீதி இவருக்கு எந்த படமும் இல்லை. அதனால் என்னென்னா இவங்க வந்து படம் ஆரம்பித்து அந்த ஷூட்டிங்லாம் முடித்து அதை கட் பண்ணி போட்டு காமிக்கும் பொழுது எந்த ஃபைனான்சியரும் அவங்களுக்கு பணம் தரதுக்கு முன் வரல. அப்போ கணேசன் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லை, நான் வேணால் அந்த படத்தை விட்டுறேன்னு சொல்லி கணேசன் படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு ஊருக்கே போயிடுறாரு, திருப்பூருக்கே போயிடுறாரு. இப்போது இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் காஸ்மோ சிவகுமார்னு இப்போ கோயம்புத்தூர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் செயலாளர் இருக்கார். அவர் நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. புலி, அந்த ஜீவா படம், போக்கிரி ராஜாலாம் அவர் தான் தமிழ்நாடு விநியோகஸ்தர். நம்ம அந்த சிபிராஜி நடித்த அந்த நாய்கள் ஜாக்கிரதை அந்த படம் கூட அவர் தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் நல்ல சக்ஸஸில் இருக்கார். அவர் ஒரு படத்தில் கை வச்சு அந்த படம் ஹிட் ஆகும் அப்படி நிலைமையில் இருக்கார். அவரை இவங்க போய் அணுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கணேசன் யாருன்னே தெரியாது இண்டஸ்ட்ரிக்கு, அவரை நம்பி நான் எப்படி ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியும், ஒரு விமல் அப்படின்னா ஒரு நம்பி கொடுப்பேன். அப்போ விமல் வந்து நாளைக்கு வந்து இந்த படத்தில் செட்டில் பண்ண வேண்டிய கூட அடுத்து அவன் ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக நின்றுவான். அப்போ வாங்குற அந்த சம்பளத்தில் எனக்கு கடன் அடையும். அதனால் விமல் தயாரிப்பாளராக இருந்தால் நான் செய்ய முடியும், இவருக்கு எப்படி என்னால் செய்ய முடியும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அது வந்து விமல் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆளை பதிஞ்சு, அப்போ நம்ம தயாரிப்பாளராக இருந்தால் ஃபைனான்ஸ் ஈஸியாக கிடைக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு இவர் போய் A3V சினிமாஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கணேசனை போய் அணுகிறார். இது மாதிரி நீங்கள் படத்தை சும்மா போட்டிங்க, இந்த படத்தில் செலவு பண்ண காசு அப்படியே வேஸ்ட்டு, இதுலேருந்து எடுக்க முடியாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி நான் வந்து கொண்டு போய் நான் யார்ட்டையும் ஃபைனான்ஸ் வாங்கி படத்தை முடிக்கிறேன், என்ன செலவு ஆகுமோ மொத்தம். அப்போ பூபதி பண்ணி நான் 60 நாள் ஷூட்டிங் சொல்லியிருந்தார், 17 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 43 நாள் நான் ஷூட்டிங் பண்ணி அதுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவை நான் பண்ணி நான் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு வர்ற காசில் ஃபஸ்ட்டு நான் செலவு பண்ண காசை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்தால் உங்களுக்கு தர்றேன், மிச்சம் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, எப்படியா தான் நீங்கள் போட்டுட்டீங்க, இந்த படத்துக்கு நான் ஒரு உயிர் உண்டு பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட் கிடையாது, 8 படம் வரிசையாக ஃப்ளாப்பு, ஒரு தயாரிப்பாளரும் அவரை தேடி வந்து அன்றைக்கி படம் பண்ண வரல, ஒரு இயக்குனர் கூட தேடி வரல, அதனால் இப்படி ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்குறதுனால அவர் வந்து பெரிய மனசு பண்ணி சரி வச்சுக்கப்பா, ஒரு பைசா கூட வாங்கலை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த படத்தை பண்ணிக்க அனுமதிக்கிறார். இவர் பேரில் அக்ரிமெண்ட் போட்டு படத்தை மாற்றிக்கிட்டு இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு படத்தை மாற்றிடுறார். மாற்றிட்டு நான் சொல்கிறது எல்லாமே உதாரணங்கள் இருக்குது, இன்னும் காஸ்மோ சிவகுமார் இருக்கார், நீங்கள் ஃபோன் அடித்து கேட்கலாம், அவர் இன்டர்வியூ கூப்பிடலாம். நேராக கம்பெனி ஆரம்பித்து அண்டர்டேக் பண்ண கையோட R.K. சுரேஷ்ட போகிறாங்க. R.K. சுரேஷ்ட போயிட்டு நீங்கள் இந்த படத்தை மேற்கொண்டு எடுத்து பண்ணி கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுங்க, இல்லை இந்த படத்துடைய காப்பி ரைட்ஸை வாங்கிக்கங்க, நான் தயாரிப்பாளர் இருந்து முடிச்சு தரேன், பண உதவி பண்ணுங்கள். பணம் கிடையாது விமல்கிட்ட, விமலை நம்பி யாரும் தரவும் இல்லை. அது என்னென்னா அன்றைக்கி சூழ்நிலைக்கு எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி என்ன அந்த சமயத்தில் உண்மையான காரணம் அப்படின்னா இவர் ஏற்கனவே நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. அன்றைக்கி சூழ்நிலைக்கு மதுரை அன்புச்செழியன், அவர் தம்பி அழகர், நம்ம லக்ஷ்மி மூவ் மேக்கர்ஸுடைய திரு முரளிதரன், சினிமாவில் சின்ன சின்ன ஃபைனான்ஸ் கொடுக்குற T.R. ரமேஷ், இப்படின்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கினா ஒன்வே, வட்டியும் போகாது அசலும் போகாது. இப்படி ஒரு பெரிய பிளாக் மார்க்கில் இருக்கும்போது இவர் படத்தை அண்டர்டேக் பண்ணதே தப்பு. இவர் அண்டர்டேக் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் ட்ரை பண்ணுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. R.K. சுரேஷ்லேருந்து எதுவுமே அவர் திங்க் பண்ணுறாங்க, இவருக்கு மார்க்கெட் கிடையாது, இவரை வச்சு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நொண்டி குதிரையிலேருந்து ரேஸ் போகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க, எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பூபதி பாண்டியன் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இது மாதிரி விமல் வந்து எடுத்தால் விமலுடைய மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது, அதுக்கு என்ன வியாபாரம், நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்க குரூப்லாம் நான் அடிக்கடி செய்தி போடுவேன், ஒவ்வொரு படத்துக்கும் என்ன வியாபாரம் நடந்திருக்கு, எப்படி வியாபாரம் அப்டேட் கொடுப்பேன். அப்போ அந்த வியாபாரம் வந்து விமலை வச்சு தயாரித்து எடுத்தால் என்ன வியாபாரம் நடக்கும்னு கேட்குறதுக்காக விமல் என்கிட்ட வர்றார்.
அப்படி பார்த்து பேசுகிறாரு, ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றியான ஒரு நல்லா தெரியும். ஏன்னா நான் தான் 2014 வந்து படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், படம் எங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்ட், நாலேஜ் உண்டு. தேட்டர் வாடகைக்கு இது குத்திக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கா நாலேஜ் அதில். ஒரு படம் என்ன ஆடியன்ஸ் எதை ரசிக்கிறான், எதை ரசிக்க மாட்டான், என்ன மாதிரி எடுக்கும். நீங்கள் இந்த படத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள் கணேசன்ற ஒரு 1.5 கோடி ரூபாய் கொடுத்தாரு, இறைச்சி கடை வச்சிருந்தாரு, அதுக்கப்புறமா காஸ்மோ சிவகுமார் வந்தார். இவ்வளவு தகவல்கள் உங்களுக்கு யார் மூலியமாக வந்தது? இதெல்லாம் இவங்க சொன்னது. யாரு? பூபதி பாண்டியன். பூபதி பாண்டியன் இவங்க சொன்னது. ப்ளஸ் அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே. காஸ்மோ சிவகுமார் எல்லாருமே எனக்கு நட்பாக உள்ளவங்க தானே. அப்போ நம்ம அதை கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது அது வந்து உண்மை. ஏன்னா எல்லாருமே நாங்கள் சந்தித்து பேசக்கூடிய ஆட்கள் தான். நான் சொன்ன ஆட்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய ஆட்கள் தான். எல்லாருமே சொன்னது. இப்போ ஆர்கே சுரேஷ்னா ஒரு கட்டத்தில் ஆர்கே சுரேஷ் என்கிட்ட சொல்லுவார்ல, இந்த படம் ஆரம்பத்தில் என்கிட்ட தான் வந்தது. அப்படி பின்னாட்களில் தெரிய வருது. இப்போ விமலுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் ஏன் உள்ளே போகிறோம். பின்னாட்களில் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியுது இவருக்கு இவ்வளோ கடன். அந்த மாதிரி நான் வந்து சம்பவத்தை உங்களுக்கு கோர்வே சொல்லிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் என் நண்பர் கோபியை என்கிட்ட வந்து அறிமுகமாகி விளக்கங்கள்லாம் கேட்குறாரு. என்ன பூபதி பாண்டியன் உங்ககிட்ட வராரு. பூபதி பாண்டியன் வந்து விமலை அறிமுகப்படுத்துறாரு. விமல் படம் தயாரிக்கிறார், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுவோம்னால அப்படின்னு. சரி ஓகே, நானும் சொல்லி பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம ஊருக்கார, நம்மளுடைய மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறவர் நீங்கள். எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் ஆண்டு விளையாட பூபதி பாண்டியனை கூப்பிடுவாங்க. ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்போட மீட்டிங்னா பூபதி பாண்டியனை கூப்பிடுவாங்க. நம்ம ஏரியாவுக்கு அவர் ஒரு அடையாளம், இயக்குனர் சர்க்குணம் ஒரு அடையாளம் அந்த காலகட்டங்களில். அப்போ 2 இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை இருந்தது மக்கள்கிட்ட. அப்போ சரி சொல்கிறாரு, அண்ணன் சொல்கிறாரு, நம்ம தான் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு வந்து பூபதி பாண்டியனுக்கு இப்போ ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. எப்படி ஒரு தனுஷை வச்சு தேவதை கண்ணின் ஒரு ஹிட்டு கொடுத்து உள்ளே வர்றாரு, அது மாதிரி ஒரு விமலை வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தா அடுத்து பெரிய ஹீரோக்கள் அவருக்கு தேதி கொடுப்பாங்க. கதை சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. சரி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னுடைய நண்பர் கோபி அறிமுகப்படுத்துகிறோம். கோபி வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நிலவரம்னு கேட்குறாரு. இது மாதிரி இன்னும் 43 நாள் ஷூட்டிங்கு, அதுக்கு என்ன தேவைப்படும் கேட்குறாரு. அதுக்கு வந்து இன்னும் 3 கோடி ரூபாய் தேவைப்படும். 3 கோடியில் வந்து கோபி என்ன சொல்கிறார், 2.5 கோடி நான் ஷூட்டிங் கொடுத்துறேன், 50 லட்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தரேன், உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? மேனேஜ் பண்ண முடியும். அப்போ யார் யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, கணேசன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகும்போதே நிறைய பெண்டிங் இருக்குது, யூனிட்டுக்கு, லேபுக்கு, அங்கேங்கன்னு. அந்த காசில் ஒரு செக்கு எல்லாம் எழுதி பக்கம் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் கோபியை டைரெக்டாக அனுப்ப சொல்லி விமல் சொல்கிறாரு. கோபி அக்ரிமெண்ட் போட்டதுக்கு பிறகு கோபி அனுப்புகிறார். ஆர்டிஸ்ட்டுக்கும் யாருக்கு டைரெக்டாக கொடுக்க சொல்கிறாரோ எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நார்மலாக ஃபைனான்சியர் அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் போய் ஒரு ஃபைனான்ஸ் போட்டார்னா ஃபைனான்சியர் பணத்தை எடுத்து அப்படியே கொடுத்து வச்சிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் பணத்தை கொண்டு போயிட்டாருன்னா, ஏன்னா இங்கே ஹோல்டு கிடையாது, படம்ன்றது தான் ஹோல்டு. வேறு சொத்து டாக்குமெண்ட்டோ எதையும் வாங்கிக்கிட்டு யாரும் படம் தரதில்லை. அதனால் படம் வளர தான் ஒரு ஃபைனான்சியருக்கு ஹோல்டு. அதனால் படம் வளர்கிறதுக்கு தான் அவங்க மெனக்கிடுவாங்க. ஒரு ஹீரோனா ஹீரோக்கு சம்பளத்தை அனுப்புவாங்க, ஹீரோயினை கொடுப்பாங்க, டைரக்டர் கொடுப்பாங்க, ஷூட்டிங் செலவுக்கு டெய்லி கொடுப்பாங்க. அப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் மெயின் எய்மு. அந்த அடிப்படையில் தான் நண்பர் கோபியும் நாங்களாம் வழிகாட்டுறோம். அந்த அடிப்படையில் கொடுக்குறாரு. யாரும் நானோ கோபியோ ஒரு நாளும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றதில்லை. இந்த படப்பிடிப்பு கோபி வந்து பணம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நான் ஷிப்பில் இருக்கேன், கப்பலில். நான் வந்து அப்போ தமிழ்நாடு அரசில் கவர்மெண்ட்டில் அவங்களுடைய ஷிப்பில் நான் வந்து தலைமை பொறியாளர், சீஃப் இன்ஜினியராக இருக்கேன். நான் கப்பலில் இருக்கேன். கப்பலில் 3 months 2 months நான் தொடர்ந்து கப்பலில் இருப்பேன். அந்த காலகட்டத்தில் படப்பிடிப்பு நடக்குது. இப்போது கணேசன் வந்து ஒரு படத்தை எடுத்து முடித்து கொடுக்குறாரு. மேற்கொண்டு படத்தை எடுக்க வேண்டியதான் விமலுடைய வேலை. அதுதான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அந்த படத்தில் அப்போ ஹீரோயின் நடித்தது வைபவி. விமல் வந்து பட்டுக்கோட்டையில் தங்கியிருந்தது வந்து ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் பட்டுக்கோட்டையில். அவருக்கு பெரிய நல்ல லேண்ட் லார்டு, ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் உள்ள பெரிய தென்னந்தோப்பு. அதுக்கு நடுவில் அவருடைய பங்களா கெஸ்ட் ஹவுஸு. அவர் எப்போயாவது போய் தங்குவார் அதில். அதை இந்த படப்பிடிப்பு லோக்கலில் பூபதி பாண்டியன் ஒரு நல்ல அறிமுகம், மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு இல்லையா. அப்போது பூபதி பாண்டியனுடைய உறவினர் ஒருத்தர் இது மாதிரி விமல் வந்து பட்டுக்கோட்டையில் பெரிய ஊர் கிடையாது, சின்ன சின்ன ஹோட்டல், சின்ன சின்ன ரூம், லாட்ஜ் தான் இருக்கும். அப்போது நடிகர் சரி தங்கட்டும், ஒரு நல்ல ப்ரைவசியாக இருக்கட்டும்னு சொல்லி அவருடைய கெஸ்ட் ஹவுஸை கேட்குறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸை விமலுக்கு அலாட் பண்ணுறாங்க. விமல் அந்த எப்போனா கணேசன் ஷூட்டிங் நடக்கும்போதே சொல்கிறேன், அங்கே தங்கியிருக்காரு. அப்போது வந்து ஒரு நாள் அந்த ஹீரோயின் அங்கே வர்றாங்க, கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாரு, அங்கேயே அவங்களும் ஒரே தகராறு, அந்த பொண்ணு ஒரே சவுண்டு, ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. இதெல்லாம் நடந்தது எங்கள் ஊரில் இன்றைக்கும் அதற்கு ஆதாரம் இருக்குது. அந்த பொண்ணு கத்திட்டு இது பண்ணது பிரச்சனை ஆகிடுது. 2 நாள் ஷூட்டிங் நடக்கல, எல்லோரும் ஹோட்டல்லே இருக்காங்க. டோட்டல் யூனிட். அந்த பொண்ணு நான் ஷூட்டிங் வரமாட்டேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, நாங்கள் வரத்துக்கு முன்னாடி 17 நாள் ஷூட்டிங்கில் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அண்டர்டேக் பண்ணதுக்கு பிறகு தான் தெரியுது. பட்டுக்கோட்டை உடனே சொல்கிறாங்க, இந்த படத்தை நீங்கள் அண்டர்டேக் பண்ணிருக்கீங்களாமே, பெரிய பிரச்சனை நடந்தது இங்கேன்னு அவர்கள் சொல்லும்போது நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ அந்த பொண்ணு வந்து 2 நாள் ஷூட்டிங் வரல, பெரிய பிரச்சனை ஆகிடுது. இப்போ விமலுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு கோவமோ வருத்தமோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று அவருக்கு பிரச்சனை, ஏதோ ஒன்று இருக்குது அவருக்கு. இப்போ இவர் தயாரிப்பாளர் ஆகிட்டார். தயாரிப்பாளரான எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணல, இனிமேல் கணேசன் ப்ரொடியூசர் கிடையாது, நான் தான் ப்ரொடியூசர், எல்லா அக்ரிமெண்ட்டையும் நான் மாற்றிங்கன்னா அக்ரிமெண்ட்லாம் மாற்றி யார் யாருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமோ இதெல்லாம் கொடுத்து பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணை வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய
மேனேஜர், ஏன்னா அது நார்த் இந்தியன் பொண்ணு, அது ஒரு மேனேஜரோட வருது. அந்த பொண்ணை தனியாக ரூமில் கூப்பிட்றாரு. இவர் ஒருத்தர் ரூமில் இருப்பார், தனியாக ஒரு ரூமில் அந்த எல்லாம் போய் பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அவர் தனியாக இருக்கார். அந்த பொண்ணு உள்ளே போகுது. ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு அந்த பொண்ணு பயங்கர கோவமாக ரூம் விட்டு வெளியில் வந்து சல்லுன்னு போயிடுது. உடனே மேனேஜர் போய்ட்டு ஃபாலோ பண்ணி என்ன ஓடுறான், டக்குன்னு போயிட்டு உடனே கார் எடுத்து கிளம்பிடுது. அப்புறம் டைரக்டர் எல்லாம் மற்றவங்களாம் ஃபோன் பண்ணி என்னாச்சுமா, எப்போமா அவங்க டேட் தரீங்க, எப்போ ஷூட்டிங்னது? இல்லை நான் அந்த படம் பண்ணல, எனக்கு இந்த படம் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது, என்னை விட்டுருங்க, நான் நடிக்க மாட்டேன். இது வரைக்கும் அந்த பொண்ணு 17 நாள் நடிச்சிருச்சு. எடுத்தது எல்லாமே ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், ஹீரோ ஹீரோயின் காமெடி, இந்த மாதிரி முக்கியமான போர்ஷன்ஸ் படத்தில். இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சு. இப்போ கோபி பணம் கொடுத்துட்டார். பணம்னா அட்வான்ஸு, ஏற்கனவே எடுத்த ஷூட்டிங்கில் பாக்கி நிற்கிறது அதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 65-70 லட்சம் எம்எல்ட்ட கொடுத்துட்டார். இன்னும் ஒரு நாளோட ஷூட்டிங் ஆரம்பிக்கல. இப்போ அந்த பொண்ணு வரல. இந்த உண்மையை சொல்லணுமா இல்லையா கோபிகிட்ட? எதுவுமே சொல்லலை. ஏன் வரலைங்கிறது நீங்கள் தான் விமல்கிட்ட கேட்கணும். என்னையா நடந்தது? ஏன் ஒரு 17 நாள் எடுத்த படத்தை எவனும் ரீஷூட்டே பண்ண மாட்டான்? அப்படின்னா படமே புதுசாக எடுக்கிற மாதிரி ஆகிடுதே. படமே புதுப்படம் எடுக்கிற மாதிரி. வேறு வழி இல்லாமல் அப்போ டைரக்டர் வந்து வேறு 2-3 ஹீரோயின்லாம் வச்சு பண்ணலான்றார் புதுமுகமாக. ஏன்னா அந்த வைபவிக்கு சம்பளம் 5 லட்சம், அதே 5 லட்சம் ரேஞ்சில் ஒரு ஹீரோயின் பார்க்குறாங்க. விமல் வந்து இல்லை, எனக்கு கயல் ஆனந்தி தான் வேணும், அவங்கள வச்சு பண்ணணும். அவங்களுக்கு படம் அதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அதில் அவங்களுக்கு 7 லட்சம் சம்பளம். என்ன பேசினாருன்னு தெரியல, அவங்க 25 லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு. இதையும் எங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் போகிறது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பணம் ஷெடியூல்னா ஷெடியூல். அப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் பட்டுக்கோட்டைக்கு போய் எடுத்த 17 நாள் போர்ஷனை அப்படியே தூக்கி தூரமாக வச்சுட்டு திரும்ப அதையும் இது என்ன 2 போர்ஷன் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா படம் வந்து அப்போ நெகட்டிவ் உரிமை கோபிட்டு இருந்ததுனால எல்லா ஆர்டிஸ்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த 17 நாள் ஏற்கனவே எடுத்ததை போட்டு காமிச்சதுன்னா ஃபைனான்ஸ் வாங்க ட்ரை பண்ணாங்க. அது கட் பண்ண போர்ஷன் இருக்குது. இப்போ கட் பண்ணி பார்த்தா சேம் டைலாக்கு, சேம் காஸ்டியூம், சேம் பெர்ஃபார்மன்ஸு, ஹீரோயின் மட்டும் வேறு. இது என்ன ஒரு கொடுமை இது? ஒரு விஜய் சார், அஜித் சார் படத்தோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்களா? எங்களுக்கு தெரியவில்லை சார், எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் எதுக்கு ஆனந்தி நடிக்குது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னா. இல்லை, நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அதை மேற்பார்வை பண்ணுறதுக்கு யாராச்சும் நீங்கள் இல்லை சார், அது எங்களுடைய வேலை கிடையாது. எங்களுக்கு ஃபைனான்ஸ் அக்ரிமெண்ட். படம் வந்து கோபி பேரில் நெகட்டிவ் இருக்குது. படத்தோடைய அடமானம் லேபில் கோபி பேரில் இருக்குது. படம் ரிலீஸ் முடி கோபி கையெழுத்து போடலாம், ரிலீஸ் ஆகாது. எப்போ கோபி கையெழுத்து போடுறாரு, பணம் வந்து கையெழுத்து போட போகிறார், அவ்வளோதான். இதுக்குள்ள நாங்கள் உள்ளே போகல. ஏன்னா கதை சொல்லும்போது எங்களுக்கு அக்கா தங்கச்சி கதை. நாங்கள் அந்த மன்னர் வேறு படம் பார்த்தா தெரியும். அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனந்தின்னு கேட்கும்போது அக்கான்ட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு ஆனந்தின்னு இல்லை, அது வந்து 2 கேரக்டர், அக்கா தங்கச்சி கேரக்டர்னா நாங்கள் ஓகே ஆனந்தி அக்கா பொண்ணு இருக்குது, தங்கச்சி பொண்ணு நடிச்சிருக்கேன், எங்களுக்கு எதுவும் அது சரி. ஆனந்தி வச்சு எடுத்துட்டாங்க. ஆனந்தி வச்சு எடுத்துட்டாங்க. அப்போது ஏற்கனவே கணேசன் பண்ணும்போது 1.25 கோடி, வைபவி சம்பளம் 5 லட்சம், இப்போ ஆனந்திக்கு சம்பளம் 25 லட்சம். அதே போர்ஷனை திரும்ப எடுக்கணும். அப்போ செலவு கூடாது. 2 கோடி ரூபாய் ஒரு தேவையற்ற செலவு. அப்போ 3.5 கோடியில் படத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணால் எப்படி முடிக்க முடியும்? அப்போ அப்படியே செலவாகுது. படம் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாண மண்டப சீனாக இருக்கும், நிறைய கல்யாண சீனு. 4 கல்யாண மண்டபத்தில் சீன் நடக்கும். குறவு கூட்டம் அதுன்னு சொல்லி அது பட்ஜெட்டே பெருசு. இதுதான் எஸ்கே பாட்டிஸ் மதனே சொல்லியிருப்பார். இந்த படம் வந்து 8 கோடி குறைஞ்சி பண்ண முடியாதுன்னு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணி 270 தேட்டரில் ரிலீஸ், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியோடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விமல்ட்டே நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் கணக்கு வாங்கி சேகரிச்சு அடிப்படையில் சொல்கிறேன். 9 கோடியே 50 லட்ச ரூபா ஆயிருந்தது மொத்தம். படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த கணேசன் படத்தை அண்டர்டேக் பண்ணியிருந்தா ஒரு 4.5 கோடிக்குள்ள முடிச்சிருந்துருக்கலாம். ப்ளஸ் ஏன் 9 கோடி வந்துன்னா இவருடைய பழைய கடன்கள். படத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவுக்குன்னு ஒரு கோர்ட் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும், சங்கம். சங்கத்தில் எல்லா உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ மதுரை ஏரியாவில் மதுரை அன்புச்செழியன் அவர்களுக்கு பணம் போகலைன்னா அந்த ஏரியாவில் அந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த படத்தை வாங்குவதற்கு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கடன். அப்போ அந்த கடனை அடைத்தால்தான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படிங்கும்பொழுது தமிழ்நாடு விநியோக உரிமையை வாங்கின சினிமா சிட்டி கம்பெனிக்கிட்ட இவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அந்த கடனை அடைச்சிட்டு பாக்கி உடனே எட்ட கொடுங்க. அவன் தமிழ்நாடு வாங்கினது 3 கோடி ரூபாய்க்கு. இந்த கடனை அவன் அடைக்கிறதே 1 கோடி 10 லட்சம், 1 கோடி 20 லட்சம் அடைக்கிறான். அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே 1 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தனா அது ஷூட்டிங்கில் விழுந்துருது. கோபிகிட்ட 3 கோடி கேட்டார். பட்ஜெட் எகிரும்போது வேறு வழி இல்லை, மேற்கொண்டு ரெக்வஸ்ட் பண்ணி படம் 4 மாதம் அப்படியே கிடக்கு. வேறு வழி இல்லாமல் திரும்ப 2 கோடி கோபி பணம் தர்றாரு. ஒரு இடத்துல தமிழ்நாடு வச்சு ஒரு கோடி வாங்கி இப்படி போட்டு உருட்டி சொத்து இதில் பாதி எடுத்து இவர் செலவு பண்ணிக்கிறது, வீட்டுக்கு செலவுக்கு கடன் அடைச்சிக்கிறது. இப்படி போய் படத்துடைய பட்ஜெட் ஏறி ஒரு அன்கண்ட்ரோலபிள். இவருக்கு அந்த நிர்வாக திறமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்களாம் பண்ணியிருந்தால் பட்ஜெட்டில் பண்ணியிருப்போம். எங்களுக்கும் ஷூட்டிங்க்கும் நடந்துக்கு சம்மந்தம் கிடையாது. அதுமாதிரி வியாபாரத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இவரோட சைன் பண்ணதெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. 9.5 கோடிக்கு முடிச்சிட்டாங்க. 9.5 கோடி வியாபாரம் பண்ணல, செலவு 9.5 கோடி எடுத்துக்கிட்டாங்க. செலவு படத்தை வந்து இவர் வியாபாரம் பண்ணுறாரு. சினிமா சிட்டி கங்காதர் என்ற
அவர் ஏற்கனவே சதுரங்க வேட்டை 2, பாம்பு சட்டை இந்த மாதிரி படம்லாம் பண்ணார். அவருக்கு வெல் நோன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அவர். வந்து விமல் அந்த மாதிரி ஆட்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்குவாங்க. நேராக விமலை வந்து பார்த்து படம் வாங்குறாரு. தொலைக்காட்சி உரிமையை வாங்குகிற ஜி டிவி விமலை ஆஃபீஸ்க்கு வர வச்சு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க சைன் பண்ணுறாங்க. வெளிநாட்டு உரிமை வாங்குகிற யாகியா பாய் இண்டஸ்ட்ரியில் 25-30 வருஷமாக வளர்ந்துன்னு கொட்டப்பட்டவர். அவர் விமலை வர வச்சு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறார். இது எல்லாமே விமல் தான் கையெழுத்து போட்டு விற்க முடியுமே ஒழிய ஒரு சிங்காரவேலன் போய் கையெழுத்து போட்டால் யாரும் நம்ப மாட்டாங்க. உனக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்பார்கள். கோபிக்காவது ஃபைனான்சியல் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, எனக்கு அந்த அக்ரிமெண்ட் கிடையாது. இவர் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறது சிங்காரவேலன் தான் விற்றாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிங்காரவேலன் தான் படத்தை எடுத்தார், செலவை இவர் தான் பண்ணார். படப்பிடிப்பு நடந்த காலங்களில் நான் கப்பலில் இருந்தேன், அதுக்கான ஆதாரம் இந்த உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. படத்துடைய பட்ஜெட்டே எகிரிடுச்சு. இவருடைய தேவையற்ற செயல்களால் அந்த ஹீரோயின் இருந்தானா செலவு கம்மியாக இருக்கும், அதில் 2 கோடி ரூபா செலவு கூடுது. இவருடைய குடும்ப செலவுக்கு கடன்கள் தீக்கணும் ஒரு 1.5 கோடி எடுத்துக்கிறாரு. இதை கோர்ட் அஃபிடவிட்லேயே சொல்லியிருக்கிறார். கணேசன் போட்ட ஒரு கேஸில் நான் கோபிகிட்ட வாங்கின பணம் இவ்வளோ பணம் எதுக்கு வாங்கினாங்க, இவ்வளோ பணம் தேவையில்லைன்னு கணேசன் சொல்லும்போது நானும் 1.5 கோடி ரூபாய் என் குடும்ப செலவுக்காக கோபி கொடுத்த பணத்திலேருந்து எடுத்துக்கொண்டேன்னு இவரே அஃபிடவிட் போட்டிருக்காரு விமலே. அப்போது ஒரு 3-4 கோடி இவர் வீணடிச்சதுனால 5 கோடி 4.5 கோடியில் முடிய வேண்டிய படம் 9-9 கோடி ஆகிடுது. படத்துடைய வியாபாரன்றது மாப்பிள்ளை சிங்கம் 3.5 கோடிக்கு விற்றுச்சு, இந்த படம் ஒரு 5 கோடிக்கு விற்றுச்சு. 5 கோடியில் இவர் பர்சனல் கடன் வேற போயிடுது. அப்போ எப்படி நீங்கள் டேலி பண்ண முடியும்? எப்படி இப்போ வந்து கணேசன் 1.5 கோடி ரூபா ஆரம்பத்தில் செலவு பண்ணியிருக்காரு, 1.25 கோடி. கோபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? கோபி 5 கோடி. 5 கோடி. ஓகே. கணேசன் செலவு பண்ணதான் உள்ளே வரலையே கணக்கில். கணேசன் செலவு பண்ணார், அந்த போர்ஷனை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போது உங்களுக்கு கணேசன் போராடி பார்த்தாரு, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றத்தில் இவர் போட்ட அஃபிடவிட் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படம் எனக்கு நஷ்டம், என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, நான் இன்னும் கோபிக்கே கடனை அடைக்கலை, நான் எப்படி இவர் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்னு இவர் கோர்ட்டில் இவரே அஃபிடவிட் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட என்ன சொன்னார், படம் ரிலீஸ் அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து. நம்ம ஆஃபீஸில் பிரபல விநியோகஸ்தர்கள் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த படத்தை வாங்கியிருந்தவங்க லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் முரளி சார் எல்லாருமே ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு 15-20 பேர். எல்லாம் இன்றைக்கெலாம் கரண்டில் பெரிய படம் பண்ணுற சேலம் 7G சிவா இவங்க எல்லாம் இருக்காங்க. நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவரோட மேனேஜர் தாடி வெங்கட் அவர் அழைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வரார். தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, என்னால் பணத்தை கொடுக்க முடியல, பணம் பெரட்ட முடியல, எல்லாம் கடன் அடைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு 1 வருஷம் அவகாசம் கொடுங்க, இந்த மன்னர் வகைரா ரிலீஸ் ஆனால் ஹிட் ஆகும், எனக்கு ஒரு 10 படம் அமையும், வருஷத்துக்கு என்னால் 6 படம் பண்ணிட முடியும், ஒரு படத்துக்கு எனக்கு 90 லட்சம் 1 கோடி சம்பளம் வாங்குவேன், உங்களுக்கு ஒவ்வொரு படத்தில் இருந்தும் மேஜர் தொகை என் செலவுக்கு போக எடுத்துகிட்டு பாக்கி கொடுத்து கடன் அடைச்சிடறேன், என்னை காப்பாற்றி விடுங்க. நைட்டு ஹெல்ப் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் என்னை படத்தை ஹோல்டு பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய நண்பர் வந்து என்னை கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டார். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கை மாறிடுச்சு. இந்த வரம்பர் அந்த வரம்பர் தரம்பர் தள்ளம்பர் அப்புறம் இது மாதிரி பிரச்சனை இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி பிரச்சனை இது அடிக்கடி நடந்திருக்கு. களவாணி 2 ரிலீஸ் நாங்கள் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்குவோம், அவர் எங்களை பற்றி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, என்னை ஏமாத்துறாங்கம்பாரு. திரும்ப வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வாங்கி டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க, அவர் மேலே தப்பு இருக்குன்னு கூப்பிட்டோன்னே வந்து ஒரு ஒப்பந்தம் எழுதி கொடுத்துருவார், நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். திரும்ப 1 வருஷம் கழிச்சு அப்படியே பெல்ட் அடிப்பார். இது வரைக்கும் 4-5 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. கரெக்டாக கொரோனா லாக்டவுன் ஃபஸ்ட்டு லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் மிஸ்டர் நந்தகுமார், இப்போ அந்த ரோமியோ ஜூலியட்லாம் பண்ணார் இல்லையா, அவருடைய அலுவலகத்தில் அவர் ஏற்கனவே விமலுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறார், விமலுக்கு அறிமுகம். அவர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து, அவர் விமலுடைய அட்வொகேட்டு, நான் என்னுடைய அட்வொகேட்டு. இப்போ கரண்டில் விமலை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்க தமிழன் திரைப்பட இயக்குனர் மிஸ்டர் மஜித், கன்னிராசி படத்துடைய தயாரிப்பாளர் ஷமீம் இப்ராஹிம், இவங்க எல்லாம் இருக்காங்க. விமலை வச்சு படம் பண்ணுற அவ்வளோ பேர் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அப்போ விமல் இதே மாதிரி தான் சொல்கிறார், எனக்கு இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார் எல்லாம் சொல்லும்போது கடைசியாக அவங்க சொன்னது எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தோம், நீங்கள் பணத்தை கொடுப்பது தான் முறைனாங்க. அப்போ என்ன ரெக்வஸ்ட் வச்சார்னா, எனக்கு வந்து வட்டி வேணான்னு சொல்லுங்கண்ணே. ஓகே, எங்களுக்கு வட்டி வேணாம், அசலை மட்டும் கொடு, வட்டி வேணாம் அசலை மட்டும் கொடு அப்படின்னு. சரி, அசல் மட்டும் எனக்கு 1.5 கோடி வரணும், என்னுடைய ஃப்ரெண்டு கோபிக்கு 5 கோடி வரணும், மொத்தம் 6.5 கோடி. ஜி தமிழ்லேருந்து ஏற்கனவே ஒரு 1.30 கொடுத்துட்டார். அது வந்து வட்டின்னு சொல்லி கொடுத்தாரு அவர். அந்த சேட்டலைட் அது மட்டும் தான் எங்களுக்கு வந்தது அந்த மன்னர் வகைராவில் படம் ரிலீஸ் ஆகி 4 மாதம் கழிச்சு. அப்போ அந்த 1.30 போக பாக்கி 5-20 நான் கொடுத்துறேன்னாரு. அப்போ மேற்கொண்டு இன்னொரு 15 ரூபா இடையில ஒன்று கொடுத்துடணும், அதெல்லாம் சேர்த்து 5-35 எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நானும் கோபியை பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகேட்டார். எல்லோரும் இருந்தாங்க. அன்றைக்கி நிலைமைக்கு அவருக்கு ஒரு 8 படம் நடந்துகிட்டு இருக்கு. 8 படத்துடைய சம்பளத்துலேருந்து நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடும், எந்தெந்த படத்துலேருந்து எவ்வளோ தரோம், படம் ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு ஊதியத்துலேருந்து நான் கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு கிளியரான அக்ரிமெண்ட் அவ்வளோ பேர் முன்னிலையிலேயே போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்டு இதுதான் அந்த ஒரிஜினல் காப்பி, இதுதான் அந்த ஒரிஜினல் காப்பி. இதில் விமலும் கையெழுத்து போடுறார், நாங்களும் கையெழுத்து போடுறோம். இது வந்து 2020 பண்ணப்படுது. அதில் அவரே சொல்கிறார் எந்தெந்த படத்தில் எவ்வளோ தருவேன்ட்டு
மஞ்சள் கூடை படத்தில் இவ்வளோ தரேன், சோழ நாட்டான் படத்தில் இவ்வளோ தரேன், துடிக்கும் கரங்கள் ஒரு படத்தில் தரேன்ட்டு. அந்த அமௌண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு படத்துக்கு 35 லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் பிரிண்ட் அடிச்சிட்டோம். கையெழுத்து போடும்போது இல்லை அதில் 20 லட்சம் தான் தர முடியும்னு அவரே கரெக்ட் பண்ணுறாரு. அவரே கையால் அடித்து 20 லட்சம்னு எழுதி பக்கத்தில் அவருடைய கையெழுத்தை போட்டுக்கிறார். போட்டு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு படத்துலையும் எவ்வளோ சம்பளம் தர்றேன் அப்படின்னு எழுதி அவங்களுக்கு ஃபினான்ஸ் டைரக்ஷன் லெட்டர் கொடுத்துட்றாரு. அதில் விமல் கையெழுத்து போகிறாரு, விமலுடைய மேனேஜர் கையெழுத்து போகிறாரு, எங்கள் மேனேஜர் கையெழுத்து போகிறார், நானும் கையெழுத்து போகிறேன். அந்த ஒப்பந்தத்தில் அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு, மஞ்சள் குடை படத்தின் மூலம் 25 லட்சம், பிரேம் பாண்டியன் இயக்கத்தில் உருவாகும் படத்திற்கு, அதான் இப்போ குலசாமி 45 லட்சம், துடிக்கும் கரங்கள் அது பேர் மாற்றிட்டாங்க வெற்றி கொண்டான் படத்தின் மூலம் 35 லட்சம் போடுறோம். அதை அவர் திருத்தி 20 லட்சம் எழுதுறாரு. திரு விமல் அவர்களின் ஊதியத்திலிருந்து கொடுப்பது, இந்த படத்தில் ஊதியத்திலிருந்து கொடுப்பது என்றும் அதற்காக சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு திரு விமல் சார்பில் பேமெண்ட் டைரக்ஷன் கடிதம் கொடுத்துள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா, நான் டைரக்ஷன் லெட்டர் கொடுத்தேன் தயாரிப்பாளர்கிட்ட, என் சம்பளத்தில் நீ போய் வாங்கிக்கோ. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படம் ரிலீஸ்க்கு முடியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ விமலுடைய பேமெண்ட் டைரக்ஷன் லெட்டர் கொடுத்துட்றாரு. அதில் விமல் கையெழுத்து போடுறாரு, சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் கையெழுத்து போடுறாங்க. எப்போ தர்றோம் இங்கே பாருங்கள், பிஃபோர் ரிலீஸ் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு பிஃபோர் ரிலீஸ் இந்த பணம், இது வந்து 45 lakhs ஒரு லெட்டர். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரின் அடிப்படையில் நாங்கள் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு கடிதம் எழுதுகிறோம். இந்த அக்ரிமெண்ட் காப்பியை வச்சு உங்கள் படத்தினுடைய சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த இருக்குது அவருடைய லெட்ரு, நீங்கள் இதில் கவுண்டர் சைன் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. இதைத்தான் அவர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, சமீபத்தில் கம்ப்ளைண்ட்டில் என் பட தயாரிப்பாளர்களை பணம் கேட்டு மிரட்டுகிறார். நீங்கள் தானே கேட்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தானே ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாங்களே. இப்போ மாற்றி பேசும்போது இப்போ அவனுங்களை மிரட்டுறாரு. இப்போ அந்த படத்திலிருந்து தனக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு சம்பளம் அந்த தயாரிப்பாளர் அணுகி கேட்கறது எப்படி நியாயமா இருக்கும்? அப்படிதான் தயாரிப்பாளர் லெட்டர் கொடுத்துட்றாரு. தயாரிப்பாளருக்கு லெட்டர் அவரே, இப்போ ஜான் பீட்டர்னு ஒருத்தர் அவருடைய படம் படவான ஒரு படம் பண்ணுறாரு, இந்த அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார், ரிலீஸுக்கு முன்னாடி தான் கொடுக்க சொல்கிறோம், நாங்கள் உடனடியாக கேட்கவில்லை, படம் ரிலீஸ் முன்னாடி அந்த பணத்தை எங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம், எங்களுடைய பணத்தை நாங்கள் கேரண்டி பண்ணோம்ல. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துருக்காரு லெட்டர் எல்லாருக்குமே, அனைத்து தயாரிப்பாளர்களும் பேமெண்ட் டைரக்ஷன் கொடுத்து விடுவது என்று எல்லா தயாரிப்பாளர்களும் பேமெண்ட் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும், அதை நாங்கள் முறைப்படி இன்டிமேட் பண்ணோம்ல. நாங்கள் இவர் ஒத்துக்கிறாரு, இவரே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதை வந்து உண்மையாக இல்லைன்னு அவங்க விசாரிச்சிக்க வேண்டியது தானே. அதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். சில தயாரிப்பாளர்கள் கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் கவுண்டர் சைன் பண்ணல, அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம். இதுமாதிரி உங்கள் படத்துடைய சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சேஃப்டி. என்னென்னா, இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நாளைக்கு நான் போய் கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் கேட்டேன்னா ஜட்ஜி கொடுக்க தான் சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் சங்கம் கொடுக்க தான் சொல்லும். அப்போ அந்த தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கொடுக்காமல் நிறுத்தி வைத்து கொண்டால், முழு சம்பளத்தை எங்களுக்கு அவர் எழுதி கொடுக்கல, அவர் கமிட்டாக இருக்க எல்லா படத்துலையும் 75 லட்சம் சம்பளம், அதில் 25 லட்சம் எங்களுக்கு தரேன்றார். அந்த 25 எல்லாருமே பிஃபோர் ரிலீஸ் தான் கொடுப்பாங்க, அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட வெறுங்கையில் முழம் போடுறவர்கிட்ட நம்ம போய் வேற வன்முறையில் இறங்கியோ அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தோ, அவர்கிட்ட கதை கேட்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் வந்துட்டு 5 லட்சம் ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரியும் அதை நீங்கள் திருப்பி கேட்குற மாதிரின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த விமல் உருவாக்குன அந்த மன்னர் வகைரா படத்தில் அவர் உருவாக்குன அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் பேங்கிங் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லா எவிடன்ஸோட வந்திருக்கேன். இப்போது 2 படத்துக்கு நானே அவருக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். 2 தயாரிப்பாளர் வந்து அணுகிறாங்க, நானே அவரை அனுப்பிவிடுறேன். இந்த போட்டுருக்கு பாருங்கள், லக்கி மற்றும் சோழ நாட்டான் ஆகிய படங்கள் கைவிடப்படும் சூழல் ஏற்பட்டால், இதேமாதிரி பேமெண்ட் டைரக்ஷன் மாதிரி 10 ரூபா அட்வான்ஸ் வாங்கினா எனக்கு 5 ரூபா கொடுப்பார். இது வரைக்கும் அந்த மாதிரி 20 லட்சம் கொடுத்துருக்கார் இந்த ஒப்பந்தப்படி. இதை நாங்கள் எந்த இடத்துல மறுக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு எங்களுக்கு 20 லட்சம் கொடுத்துருக்காரு, அதுக்கு நாங்கள் ரெசிப்ட் கொடுத்துருக்கோம் அவருக்கு. இதில் 5 கோடி 35 லட்சம் 5 கோடி 35 லட்சத்தில் 20 லட்சம் கொடுத்துருக்காரு, அதுக்கு நாங்கள் ரெசிப்ட் கொடுத்துருக்கோம். அதை அக்ரிமெண்ட்லேயே கொண்டு வரோம். லக்கி மற்றும் சோழ நாட்டன் ஆகிய படங்கள் கைவிடப்படும் சூழல் ஏற்பட்டால் அந்த படத்திற்காக திரு விமல் அவர்கள் பெற்றுக்கொண்ட தொகை ரூ 15 லட்சம் சிங்காரவேலன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காரணத்தால் மேற்படி பணத்தை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு திரு சிங்காரவேலன் அவர்கள் திருப்பி கொடுத்து விடுவது. படம் ட்ராப்னா யார் கொடுக்கணும்? நான் கொடுக்கணும். எனது பணத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? என்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கின பணம் கூட எனக்கு கொடுத்தது 15. அந்த 15 இப்போ ஒருத்தர் வந்து 20 லட்சம் விமலுக்கு அட்வான்ஸ் கொடுப்பார். 3 மாதம் கழிச்சு எனக்கு படம் எடுக்க பிரியம் இல்லை, திருப்பி கொடுத்துருக்கேன் பாரு. அப்புறம் விமல் திருப்பி கொடுக்கணும். என்னிடம் விமல் அதில் ஒரு பாதியை கொடுத்துருக்காருல, அப்போ நான் திருப்பி கொடுக்கணும்ல, அதையும் நான் ஒத்துக்கொண்டேன். இந்த சரத்தை நான் தான் எழுதினேன். திருப்பி கொடுத்து விடுவது என்றும் இந்த பணத்திற்கும் திரு விமலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இருவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாங்கள் எவ்வளோ ஜெனியூனாக போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு படம் ட்ராப் ஆகிடுச்சு, திருப்பி கொடுத்து விட்டோம். சோழ நாட்டன் ஒரு படம் ட்ராப் ஆகிடுச்சு,
அவரும் கொடுத்துட்டார், நாங்கள் வாங்கினது கொடுத்துட்டோம். அது கிளியர். லக்கின்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதில் வாங்கின அட்வான்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. படவான்னு ஒரு படத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. கதை சொல்ல வரும்போது விமலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு விமல் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டுன்றது அவருக்கு இன்றைக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. கன்னிராசின்னு சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் தமிழ்நாடு வசூல் வெறும் 20 லட்சம் ரூபாய். திரையரங்குகளுக்கு திரையிடுவதற்கு அந்த தயாரிப்பாளர் செலவு செய்த தொகை 75 லட்சம் ரூபாய். செலவு பண்ண காசில் ஒரு பங்கு கூட வரல. அப்படி ஒரு நிலைமையில் விமல் இருக்கும் பொழுது கதை சொல்ல வரும்போது 5 லட்ச ரூபா யாரும் தரமாட்டாங்க. இவர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பணம் வாங்கினார், டேட்டு கொடுக்கல. இது மாதிரி நிறைய பண்ணுவார். கதை கேட்பார், அவசரத்துக்கு காசு வாங்கிப்பார், அப்புறம் கதை சரியில்லை, கதையை மாற்றி அலைய விடுவார். அந்த ப்ரொடியூசர் ஒரு 4 தடவை அலைய விட்டார். அப்போ அந்த ப்ரொடியூசர் என்னை தேடி வந்தார். சார் இதெல்லாம் நியாயமா, இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நான் கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் வந்து அவர் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, பணம் கொடுக்க வழி இல்லை, சிரமமாக இருக்குன்னாரு. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கமிட் பண்ணி விட்டேன். லக்கின்னு ஒரு படம் தயாரிக்கிறது ஒருத்தர் வந்தார். அது வந்து ஒரு ரீமேக் படம். இப்போ கேஜிஎஃப் ஹீரோ நடித்த ஒரு படம், கன்னடத்து படம். கேஜிஎஃப் வந்து ஹிட்டான அந்த சமயம் ஃபஸ்ட் பார்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு யாஷ் படம் நல்லா இருக்குது லக்கின்னு, கன்னடத்தில் லக்கி, அதை வாங்கி நீங்கள் ரீமேக் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க ஓகேன்னாங்க. இவர் அதுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ஓகேன்னாரு. அதில் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி அவனுக்கு 5 லட்ச ரூபாய் இவர் திருப்பி கொடுத்தார். இவருடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த பேங்க் வந்து இதுதான் அவர் சொல்கிற அந்த வங்கி கணக்குக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஐசிஐசி வங்கி. ஓகேங்களா? இதில் இந்த படம் ரிலீஸ் ஆனது மன்னரகரா ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று அந்த படம் ரிலீஸ். படம் ரிலீஸ்னால் 25ஆம் தேதி முதல் நாள் தான் எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க. விநியோகஸ்தர்கள் அன்றைக்கி தான் பணம் கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் தேட்டர் கரண்ட்டை அவங்க வாங்க முடியும். தேட்டர் கரண்ட் ஒரு சின்ன அட்வான்ஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்த ஏரியாவிலையும் சேர்த்து தயாரிப்பாளர் கொடுப்பார். அன்றைக்கி தான் பணம் வரும். அப்போ 25ஆம் தேதி இவருக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன சொல்கிறாரு, கோடம்பாக்கத்தில் A3 சினிமாஸ்க்கு அக்கௌண்ட் வச்சுருக்காரு இந்தியன் பேங்க்கில். அங்கே இவருக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதை பயன்படுத்தி ஒரு நடிகன்னா ஒரு அரசு வங்கிகளுடைய அந்த மேனேஜருக்கெலாம் ஒரு கிரேஸ் இருக்கும். என்ன பண்ணுறாரு, ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறாரு. இல்லாத ஒரு வீட்டு இருக்குது இவருக்கு, அங்கே அப்படி ஒரு வீடே கிடையாது. அதுவே மிகப்பெரிய ஊழல். இல்லாத ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் செட் பண்ணி ஒரு ஹவுசிங் லோனை வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டி ஏதோ சில நாள் கட்டுறாரு, சில மாதம் கட்ட மாட்டாரு, ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுறாங்க, பெரிய இஎம்ஐ பாக்கி இருக்கு. இங்கே 2 வீடு இருக்குது அவருக்கு. ஒரு வீடு சொந்த வீட்டில் இருக்கார் இப்போ அவர், அதுவும் லோனு. இன்னொரு வீடு வந்து இல்லாத வீடு, அப்படி ஒரு வீடே கிடையாது. டாக்குமெண்ட் வைஸ் வீடு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேங்க்கில். அப்போ மேனேஜருக்கு அது சிக்கலாகுது. ஏன்னா 4-5 மாதம் இஎம்ஐ கட்டல, நோட்டீஸ் ஓட்டுறதுக்காக வீடை தேடுறாங்க, வீடு இல்லை. வடிவில் ஒரு படத்தில் கிணத்தை காணுங்கிற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் வீட்டையே காணும். அப்போ மேனேஜருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துடுது. ஏன்னா அவங்க பெருசாக மாட்டிப்பாங்க. ஒரு நடிகர் என்பதால் ஆய்வு செய்யாமல், வீட்டை ஆய்வு செய்யாமல் லோனை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நெருக்கடி வந்ததுனால அவருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் நீங்கள் எந்த பணம் போனாலும் அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ இவருக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படுது. அந்த அக்கௌண்ட்டை சாலை கிராமத்தில் எங்களுக்கு ஐசிஐசி பேங்க்கில் எங்களோட வங்கி கணக்கு இருக்கிறனால நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து 1 டேயில் அக்கௌண்ட் வேணும்னு சொல்லி பாருங்கள். 25ஆம் தேதி தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு இனிஷியல் ஃபண்டிங் 10,000 ரூபா நான் தான் கொடுக்குறேன். படம் என்றைக்கு ரிலீஸு 26, அக்கௌண்ட் என்றைக்கு ஓப்பன் ஆகுது 25 முதல் நாள். அவசரமாக செக் புக் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏடிஎம் கார்டில் லேட்டாக தான் அனுப்புவோட்டாங்க. இன்றைக்கி அக்கௌண்ட் வேணும். உடனே அந்த மேனேஜர்ஸ் எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு ஆக்டிவேட் பண்ணி நெட் பேங்கிங் மட்டும் பண்ணிக்கலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துறோம். ஏன்னா சில ஏரியா விநியோகஸ்தர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் சுப்பிரமணிய சார்லாம் அதுக்கு பண்ண வச்சுருந்தார். அவர் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் அனுப்புவார். சில விநியோகஸ்தர்கள் கேஷாக கொடுத்துருவாங்க, சில விநியோகஸ்தர்கள் ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. விமலுடைய அக்கௌண்ட் தான் பணம் அனுப்புவாங்க. அப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு இது வரைக்கும் அந்த அக்கௌண்ட் துவக்கப்பட்டது எப்போது 25/1/2018 அந்த தேதி முதல் இன்றைய தேதி வரை இந்த அக்கௌண்ட்டில் மொத்தம் டிரான்சாக்ஷனே வெறும் 69 லட்சம் ரூபாய் தான் மொத்த டிரான்சாக்ஷன். இது வரைக்கும் ஆன டிரான்சாக்ஷன் 69 லட்சம். அப்போது அந்த பேங்க்கில் ஒரே நாள் அக்கௌண்ட் ஆரம்பித்ததுனால பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, வேறு பேங்க்குக்கு அனுப்புனா போக மாட்டேங்குது, ஐசிஐசி டு ஐசிஐசி மட்டும் தான் போகுது. இப்போ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இவருடைய கடன்களை தமிழக விநியோகஸ்தர் அடைக்க சொல்லிட்டார். ஷூட்டிங் சம்மந்தமான சில கடன் இருக்குது, பெப்சி யூனியன் பேமெண்ட்டு, ஆர்ட் டைரக்டருக்கு பாக்கி, ஸ்டெண்ட் யூனியனுக்கு பாக்கி, டான்ஸ் யூனியனுக்கு பாக்கினா எல்லாம் கடைசி நாளில் தான் செட்டில் பண்ணுவாங்க. பெப்சியில் செல்வமணி சார்ட்டேருந்து ஃபோன் அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்குது, வந்து சீக்கிரம் பணத்தை கட்டுங்கன்னு. அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டணும். அப்போ அதற்கு பணம் தேவை, பணம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 65 லட்சத்தை நேராக கூட மக மேனேஜர்ட்டே பேசுகிறோம். சார் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. அப்போ அவனை சொல்கிறார், சரி ஒரு 2 லட்ச ரூபா இப்போ கட்டிடுங்க, பாக்கி நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ஏதோ ஒரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எவ்வளோ உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு கேட்குறோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரை எடுத்துக்கலாம் கேஷ். ஏன்னா மத்திய நேரம் இந்தியன் பேங்க்லாம் சீக்கிரம் முடிடுவாங்க, 2:30 மணிக்கு.
உடனே என்ன பண்ணுறோம், அந்த பணத்தில் 69 லட்சம் தான் மொத்தமே வந்திருக்கு. அதை வந்து ஐசிஐசியில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ராஜகுருன்னு என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப், அதாவது அந்த கியூப் மாதிரி அந்த டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களில் ஒரே ஒருத்தர் தான் ஐசிஐசியில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அவங்களுக்கு மட்டும் ஐசிஐசியில் விமல் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிட்டோம். மீதி ராஜகுருன்னு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே தேதியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏடிஎம்மில் செக் புக்கு போட்டு எப்படி எடுக்க முடியும். சில பேருக்கு அடுத்த நாள் எங்களுடைய கேரண்டி செக்கை இவங்க செக்கை கொடுத்துட்டு ஒரு கேரண்டி சொல்லிவிட்டு எடுத்து கேஷை கொடுக்குறது. விக்னேஷ்னு அவர் நம்ம ஆஃபீஸில் இருக்கார். இந்த படத்துக்கு பட ரிலீஸுக்கு விமலால் நியமிக்கப்பட்ட விமல் மேனேஜர். என்னுடைய அக்கௌண்ட்டு கண்ணன்னு அன்றைக்கி விமல் கூடயே வந்துட்டு இருந்தார், எங்கள் ஆஃபீஸில் இருந்தார். அப்புறம் என்கிட்ட வேலையை விட்டு விலகி இப்போ விமல்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டார். நடக்கிற பிரச்சனைகளுக்கு பாதிகாரன் அவர் ஒருத்தரும் அந்த வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷன் தான். அவர் அக்கௌண்ட்டுக்கு இப்படி இல்லை, ப்ளஸ் பேங்க் சார்ஜு. அதற்கு பிறகு மற்ற பேங்க்கும் ஆட் ஆகிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு விமல் அக்கௌண்ட்லேருந்து விமலோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கோம். விமலுடைய வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ் வந்துட்டு இந்த கேஸுக்காக நான் தான் போய் அவரை அப்ரோச் பண்ணேன். ஆனால் அவர் வந்துட்டு எதிர்த்தரப்புக்கு இப்போ வாதாடுறாரு. இது வந்து சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொன்னீங்க. இந்த கேஸ் தொடர்பாக நாங்கள் அவர்கிட்டையும் போய் ஒரு நேர்காணலுக்காக கேட்க முயற்சி பண்ணோம். அப்போ அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, அவர் என்னை அப்ரோச் பண்ணவே இல்லை, இந்த கேஸ்க்காக அப்ரோச் பண்ணலை. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கேஸ், அது வந்து ஒரு சிவில் கேஸ்க்காக அவர் என்கிட்ட வந்தார். தயாரிப்பாளர் சங்க பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு சிவில் கேஸ்க்காக வந்தார். அதை நான் வேறு ஒரு அட்வொகேட்டு ஹரின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? திட்டமிட்ட போய் என்ன காரணம்னா, இன்ஃபன்ட் தினேஷ் வந்து எனக்கு இன்னும் இதை திக்கல. நான் வந்து வேந்தர் மூவிஸ் மதனோடு நெருங்கி பழகி வந்தவன். அங்கே மதனை பார்க்க இவர் வருவார். இவர் கொடுக்குற ஐடியாலாம் எப்பயுமே ஒரு குதர்க்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சிங்க விமல் மேலே, 5 கோடி 35 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து கொடுத்த அஃபிடவிட்டில் விமலுக்கும் எனக்கும் எந்த ஒரு இனிமே கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் எனக்கு எந்த பணமும் தர வேண்டியதில்லை அப்படின்னு உங்கள் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. ஏன், எதன் அடிப்படையில்? எதன் அடிப்படையில்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட் பாக்கி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் சினிமா கம்பெனியில் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் போய் பேசும்போது பணம் வரணும்னா அவங்க ஒரு செக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துலையே நோ டியூஸ்னு ஒரு இது வாங்கிப்பாங்க. இதுக்கு மேலே எதுவும் எனக்கு கிடையாது கிளைம்னு. எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த செட்டில்மெண்ட் கோபிக்கு பேசுகிற சமயத்தில் எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பேசி என் தொகைக்கு இதேமாதிரி ஒரு லெட்டர்லாம் கொடுத்துட்டு செக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் என்கிட்ட இருக்குது. செக்கு கொடுத்துட்டு லெட்டரை கொடுத்துட்டு இதுக்கு மேலே எனக்கும் விமலுக்கு சம்மந்தம் கேட்டால் எழுதி கொடுத்தானே ஆகணும். எனக்கு செக்கு கொடுத்துருக்காங்க, அது பவுன்ஸ் ஆனால் அதுக்கு நான் என்ன பொறுப்பு? இல்லை, அது வந்து லீகல் ஆகிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட் லீகல். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் எழுதி கொடுக்க முடியும்? எனக்கும் விமலுக்கு இனிமேல் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. என்கிட்ட பேப்பர் இருக்குல்ல, என்கிட்ட பேப்பர் இருக்கு, செக் இருக்குது, அதை போட்டு இந்த இருக்கு நீங்கள் வந்து பணத்தை எடுத்துங்கன்னு கொடுக்குறாங்க. அந்த செக்கை வாங்கிக்கிறோம், செக்கை கலெக்ஷன் போடுறோம், செக்கு பவுன்ஸ் ஆகுது. அப்போ சம்மந்தம் வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. இப்போது கோபிக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, கடைசியாக போட்ட அக்ரிமெண்ட் எனக்கு அஃபிடேவிட் போடும்பொழுது எனக்கு தனியாக செட்டில் பண்ணிடுறாங்க, கோபிக்கு தனியாக அஃபிடேவிட் போட்டு கோர்ட்டில் செட்டில் பண்ணுறாங்க. 5 கோடி அது அந்த அஃபிடேவிட்லேயே போடுறாங்க. 5 கோடி ரூபாய் நான் வாங்கியிருந்தது உண்மை, 5 கோடி ரூபாய் என்னால் கொடுக்க முடியல, வட்டியை வந்து வெய்வர் பண்ணியாச்சு, அசலுக்கு வந்து 2 ரூபாய் குறைச்சாச்சு, 3 ரூபாய் 4 இன்ஸ்டால்மெண்ட்டை தரேன்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போடுறாங்க. டிசம்பர் 31 டியூ கொடுத்துருக்கணும், மார்ச் 31 டியூ கொடுத்துருக்கணும், 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல. இப்போ கோபி மறுபடியும் 5 crore தான் டிமாண்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலையே. இப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் வாங்கிட்டு போகிறீங்க, அதுக்காக கோபி 3 ரூபாயில சைன் பண்ணிட்டாருங்கிறதுக்காக நான் உனக்கு 3 ரூபா தான் தருவேன் நீ ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ 3 ரூபா அக்ரிமெண்ட் ஹானர் பண்ணலை. அதே மாதிரி எனக்கு நீ செட்டில்மெண்ட் கொடுத்த பேப்பரை நீ ஹானர் பண்ணல. எனக்கு நீ ப்ரொடியூசர்ஸ் லெட்டர் கொடுத்துருக்க, வாங்கிக்க சொல்லியிருக்கிற, என்கிட்ட இருக்க பேமெண்ட் டைரக்ஷன் இருக்கு. ஒரு ஜேகேபியில் ஒரு ப்ரொடியூசருக்கு நீ வாங்கிக்கிங்க, 45 lakhs இவர் கொடுப்பாரு, இந்த இருக்கு 20 lakhs, இந்த இருக்கு செக்கு, இந்த இருக்கு ஆர்டிஜிஎஸ் ஃபார்மு எல்லாம் கொடுத்துருக்காரு. நாளைக்கு போய் நீங்கள் ஆர்டிஜிஎஸ் பண்ணிங்க, ஒரு ஆர்டிஜிஎஸ் ஃபார்மு செக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. எதுவுமே பேங்க்கில் போன பணம் இல்லை, ஆர்டிஜிஎஸ் இப்படி பண்ணுவீங்க? செக்கு கொடுத்தாலும் நீங்கள் கனெக்ஷன் ஆகும். ஆர்டிஜிஎஸ்னு யுவர் செல்ஃப் ஆர்டிஜிஎஸ்னு போட்டு செக்கை ஃபில் பண்ணி ஆர்டிஜிஎஸ் ஃபார்மை கொடுத்துட்டீங்க, பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, சார் பேலன்ஸ் இல்லைன்றோம். செக்குன்னா நீங்கள் கலெக்ஷனை போட்டு பவுன்ஸ் பண்ணலாம், கிரிட்டிக்கலாக கிரிமினலாக பண்ணி ஒரு நோ சர்டிஃபிகேட் வாங்கி போயிட்டாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எனக்கு அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு. அது எப்படி பணம் கொடுத்தா தானே பிரச்சனை இல்லை. நீ கோர்ட்டில் போட இந்த பேப்பரை நானும் கோர்ட்டில் போடுறேன், நீதிபதி சொல்லட்டும். ஏன் நீங்கள் போடல? நீங்கள் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த செக் பவுன்ஸ் கேஸே நடந்துகிட்டு இருக்கு சார். ஒரு கேஸே என்எஃப். இப்போ இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நல்லது, 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் இப்போ தான் நார்மல் லைஃபுக்கு வரோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ நிலக்கரி சப்ளை பண்ணுற ஒரு வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சில ஷிப்பை வாடகை எடுத்துருக்கோம், சில இப்போ என்னுடைய நண்பர் ஒரு 1-2 ஷிப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம தொழில் பார்த்துட்ருக்கோம்.
அந்த டைம் வந்து நெருக்கடியான ஒரு நேரம். இவங்க வந்து அந்த கேஸ் போட்டு அதெல்லாம் அந்த சமயத்தில் சரி பணம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். சரி பணம் லேட்டாக தரேன்றாரு, ஒரு பேமெண்ட் டைரக்ஷன் கொடுக்குறாரு, ஒரு ஆர்டிஜிஎஸ் ஃபார்ம் கொடுக்குறாரு, ஓகே எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஹானர் பண்ணாதானே சார் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு நான் கையெழுத்து போட்டிங்க, அப்போ சம்மந்தம் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் வழக்கு போடுவோம். நாங்கள் போடாமல் இல்லை, இப்போ நாங்கள் மணி சூட் போகிறோம். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி எல்லா படத்தையும் இப்போ அட்டாச் பண்ணுறோம். எல்லா படத்தையும் அட்டாச் பண்ணுறோம். இதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கா 7 படம், 7 படத்தையும் அட்டாச் பண்ணுறோம். 7 படத்தோட ரிலீஸில் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரிலீஃப் வரும். அதை நோக்கி நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த லீகல் வேலையில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம். பார் கவுன்சிலில் வந்துட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இன்ஃபன்ட் தினேஷ் மேலே நடவடிக்கை எடுக்கணும், விமலுடைய வழக்கறிஞர் அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை வச்சிங்க. அவங்க தரப்பில் சொல்கிற விளக்கம் என்னென்னா, இவர் வந்துட்டு என்கிட்ட வரவே இல்லை, இவர் வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்துட்டு அம்மா கிரியேஷன் சிவா தான் வந்துட்டு இவரை அனுப்பிச்சாரு, நான் வந்துட்டு ஹரின்ற லாயர்கிட்ட இவர் அனுப்பிச்சி விட்டுட்டேன், இவர் வந்துட்டு விமலோட கேஸுக்கு என்கிட்ட வரவே கிடையாது அப்படின்ட்டு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. சார் அதெல்லாம் அதுக்கான போய், அதாவது வழக்கறிஞர் வந்து தயாரிப்பாளர் சங்க பிரச்சனைக்கு அந்த அதுக்காக நீங்கள் கொடுத்த 50,000 ரூபாய் நீங்கள் வந்துட்டு இன்ஃபன்ட் தினேஷ்க்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ட அந்த ப்ரூஃப் அதை காமிச்சு பார்த்தேன் நான். அந்த அக்கௌண்ட்ல இதுக்கு இன்ஃபன்ட் தினேஷ் அக்கௌண்ட் அந்த வழக்கு தனி தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கு இல்லை, அதுக்கு தான் வந்தார். விமலோட பிரச்சனைக்கு எங்களை வரவே தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கு வழக்கு தொடுப்பதற்காக நம்ம ஹரி இவர் தினேஷ் வந்து எனக்கு இன்னைக்கு இதை பழக்கம் தான் சொல்றேன். வேந்திர மூவிஸ் மதன் இல்ல உங்களுக்கு பல வருஷம் கூட பழக்கமா இருந்துட்டு பழக்கம். ஆனா விமலோட கேஸுக்கு அவர் என்ன அப்ரோச் இல்ல நான் அப்ரோச் பண்ணது விமல் கேஸுக்கு. அப்போ விமல் கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சினிமா கேஸுக்கு சூட்டு போகணும், நான் வந்து PL நாராயணன் இந்த மாதிரி ARL சுந்தரேஷ் மாதிரி ஆட்களை நான் வந்து தொடர்பு கொள்ள போறேன்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு ஹரி நல்லா பண்ணுங்கன்னாரு. அதுக்காக ஹரிக்கு தனியாக 1 லட்சம் பணம் அனுப்பியிருக்கேன். அப்போ இன்ஃபன்ட் தினேஷ் உங்களுக்கு நீங்க அப்ரோச் பண்ணல தானே? நீங்க ஹரிகிட்ட தானே போனீங்க? ஹரி கிட்ட போனது விமல் கேஸுக்கு இல்லை, ஹரி கிட்ட போனது சினிமா கேஸுக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில் கேஸுக்கு நான் ஹரியை ஃபாலோ பண்ணேன். ஹரி கேட்ட தொகையை கொடுத்தேன், ஹரி கேட்ட எழுதி பண்ணி கொடுத்தேன். 1 லட்ச ரூபா கோர்ட் ஃபீஸ் கேட்டார், 1 லட்ச ரூபா கோர்ட் ஃபீஸ் கொடுத்தேன், 1 லட்ச ரூபா அவர் ஃபீஸ் கேட்டார், 1 லட்சம். அது பேர் ஆதாம் லீகல் சர்வீசஸ் அவங்களோட கம்பெனியாக கூட அதுக்கு அனுப்பிச்சேன். இவரை நான் அப்ரோச் பண்ணது விமல் கேஸுக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் விமல் மேலே கேஸ் போட்டிருக்கேன் சைதாப்பேட்டில் வேற ஒரு அட்வொகேட் வச்சு. இவர் என்ன சொன்னார்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து, இவர் வந்து எப்பயுமே ஒரு குதர்க்கமான ஐடியா கொடுப்பார். இப்போ வேந்திர மூவிஸ் மதன் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் மதனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் மதன் வந்து நிறைய பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது இவர் கொடுத்த ஐடியா தான் நீங்கள் தலைமறைவாகணுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டீலிங்க்கெலாம் என்னெல்லாம் கூப்பிட்டு பேசுவார். மதன் காணா போனதுக்கு பிறகு விசாரணை அதிகாரிகள் ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்பிச்சதே கூட இருந்தவங்களுக்கு தான். அதில் எனக்கும் வந்தது. வடபள்ளியில் ஏசி திரு அண்ணாதுரை அவர்கள் என்னையும் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரி அந்த அடிஷனல் டிசி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஸோ நான் மதன்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆள்னா என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்போது மதன் இவரோட கம்யூனிகேஷன் இருக்கார். மதன் சில விஷயங்களை பாரிவேந்தரிடம் பேச சொன்னார் என்று சொல்லியெல்லாம் என்னை அழைத்து பேசியிருக்கிறார் இன்ஃபன்ட் தினேஷ். ஒருத்தர் எக்மூருக்கு வர வச்சு, அப்போ மதன் எக்மூர் வந்து இவர் சந்திக்கிறார். தமிழ்நாடு முழுக்க போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபன்ட் தினேஷ் என்கிட்டே சொன்னது, என்னையே எக்மூருக்கு வர வச்சு நீங்கள் வந்து மதன் வர்றாரு பார்க்குறீங்களா, ஐயோ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வரட்டேன் நான். ஏன்னா அன்றைக்கி வந்து பெரிய சிக்கலாகும், தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாரிவேந்தர்கிட்ட போய் அவங்க சரப்பில் ஒரு செய்தியை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு ஜெய்சன் அவர்களுக்கு கன்வே பண்ணேன். அவர் வந்து அவங்க அட்வொகேட்டை கனெக்ட் பண்ண சொன்னார். அவங்க அட்வொகேட்டும் அந்த செய்தியை அடிஷனல் டிசி ராதாகிருஷ்ணன் சார்ட்ட சொன்னார். இதெல்லாம் நாங்கள் வந்து அப்பயே நான் வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தேன், விசாரணையிலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இவர் கொஞ்சம் கிரிமினலாகவே திங்க் பண்ணுவார். இப்போ நாங்கள் கூட இவர் அப்ரோச் பண்ணி என்ன சொன்னார், இதெல்லாம் நீங்கள் உடனே வாங்க முடியாது விமல்கிட்ட, அவன்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பாய்சன் குடித்த மாதிரி கொடுத்துட்டு படுத்துருங்க, கோபியை படுக்க சொல்லுங்கள், உடனே அது வந்து பயங்கர இதாகும், உடனே செய்தி பெருசாகும், உடனே அப்படி வச்சு பண்ணலாம், இப்படி அதாவது மன ரீதியாக ஒரு தாக்குதலை உண்டு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நேற்று சென்னை கமிஷனரை பார்த்துருக்கீங்க, என்ன சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட? இல்லை அதான் என்ன கேட்டாங்க, என்ன இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாங்க. நிறையா இது மாதிரி பண்ணி ஆமாம் என்ன இது மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருதுனாங்க. இன்றைக்கி வந்து இவர் போய் கொடுத்துருக்கிறாரு அந்த படத்துடைய தமிழக விநியோக உரிமையை வாங்கின கங்காதரன் இன்றைக்கி போய் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட மன்னர் வகையான படத்துடைய தமிழக உரிமையை வாங்கினவர் எனக்கு விமல் 1.5 கோடி தரணும்னு சொல்லி இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அடுக்கடுக்கான புகார்கள் வந்துக்கிட்டு ஏன் இப்படி வருது? பட்டுக்கோட்டையில் ஷூட்டிங் போன இடத்துல அங்கே ஒரு திரையரங்கு உரிமையாளர் இவருக்கு அறிமுகமாகிறார். ஒரு நடிகர் ஒரு வில்லேஜ் பகுதிகளுக்கு போனால் ஒரு மக்கள் ஆர்வமாக பேசுவாங்க, அந்த நட்பை விரும்புவாங்க. அப்படி பழக்கமானவர்கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கிட்டார். திருப்பி கொடுக்கல, செக் கொடுத்து செக் பவுன்ஸு. 3 வருஷமாக பட்டுக்கோட்டை கோர்ட்டில் கேஸ் நடந்து இன்றைக்கி பிடிவாரண்ட் போட்டாங்க விமலுக்கு. ஏன்னா இந்த பேப்பரில் வரதெல்லாம் அங்கே உள்ள ஜட்ஜும் படிப்பாங்கல்ல. இப்போ விமலுக்கு பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி. இது இல்லாமல் மணப்பாறையில் கேஸ் நடக்குது. இப்போ சார் கடந்த ஒரு 3 வருஷமாக விமல் சொல்கிறார், என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவித்து விட்டார்கள். நீங்கள் கடந்த 3 வருஷமாக பேப்பரில் அவரை பற்றி அந்த செய்தியெல்லாம் பாருங்க.
ஒரு நடிகர் அபிஷேக்னு ஒரு நடிகரை போட்டு அடித்தார் உதைச்சார், வீடியோலாம் பார்த்துருப்பேன். விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு. ஊரில் வந்து ஒரு சாமி சிலையை எட்டி உதைச்சார், தெரு மக்களே சேர்ந்து விரட்டி அடித்தார்கள், அது ஒரு செய்தி. கொரோனா ஊரடங்கு காலத்தில் அனுமதி பெறாமல் கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டில் பூந்து மீன் பிடிச்சாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, எஃப்ஐஆர். இதெல்லாம் தான் விமலை பற்றி செய்தியாக வரும். இல்லைன்னா அடிக்கடி பணம் மோசடி இப்படி வரும். எனக்கு அது நல்ல செய்தி தான் வந்திருக்கா பார்த்துருக்கல நீங்கள்? அதே மாதிரி எங்களை பற்றியும் கோபியை பற்றி இப்படிலாம் ஏதாவது ஒரு செய்தி வருதா? கொரோனா ஊரடங்கில் தயாரிப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவியை சிங்காரவேலன் வழங்கினார். பூச்சி முருகன் அவர்கள் தலைமையில் உதயநிதி பிறந்தநாள் என்று தயாரிப்பாளர்களுக்கு வழங்கினார், நலிந்த நடிகர்களுக்கு வழங்கினார். மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மக்களை தேடி மருத்துவ படத்துக்கு குறும்படம் வெளியிட்டார். இப்படி தான் என்னை செய்தி வரும். அரசாங்கத்துக்காக வெளியிட்டேன் குறும்படம், பெரிய பட்ஜெட்டில் தயாரித்து அமைச்சரை வச்சு வெளியிட்டு அது அனைத்து திரையரங்களும் வெளிப்பரப்பப்பட்டது. ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நமக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம செய்வோம். என்றைக்காவது விமலை பற்றி நல்ல செய்தி எந்த பத்திரிகையில் வந்திருக்குதா? நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. தனி மனித தாக்குதல் வேண்டாம். தனி மனித தாக்குதல் இதை தனி மனித தாக்குதலுக்கு சொல்லவில்லை. விமல் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் ஆதாரத்தோடு எதிர்கொள்கிறேன். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் வெற்றி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.